மரியாளின் அன்பு பக்தர்களே, ஜெபமாலை மாதத்தின் 24ஆம் நாளாகிய இன்று சகாய அன்னை பற்றி தியானிப்போம். மாதத்தின் 24 சகாய அன்னைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். நாம் திருவிவிலியம் ஜெபமாலை எடுத்துக்கொண்டால் அன்னை மரியாள் சகாயம் நமக்கு உதவி செய்யும் அன்னையாக இருக்கிறார். இயேசுவின் பிறப்பிலும் சரி, கானாவூர் திருமணத்தில் திராட்சைரசம் பற்றாக்குறையாக ஏற்படுத்தப்படுவது அன்னை மரியாள் நமக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசினார். அந்த குடும்பத்துக்கு மேலும் எலிசபெத் கருவுற்றிருந்த போது அன்னை மரியாள் அங்கு சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்தார். கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு பாடுபட்டிருந்த போதும் அவருக்கு ஆறுதலாக இருந்து மனுக்குலத்தின் உதவிக்காக அவரும் போராடி கொண்டிருந்தார். எனவே அன்னை மரியாளை நாம் பற்றி பேசும்போது அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்யும் அன்னையாக சகாயமாக விளங்குகிறார். நமக்கு நாம் ஜெபமாலை ஜபிக்கும் போதும் எல்லாவற்றையும் பார்த்தால் அன்னை மரியாளின் கன்னத்திலிருந்து இயேசுவை பார்ப்பதுதான். இயேசுவின் பிறப்பு முதல் இறப்பு வரையும் உயிர்ப்பு வரையும் ஜெபமாலை ரகசியங்கள் இருக்கிறது. எனவே அன்னை மரியாதை பற்றி நாம் பேசும்போது அதிகமாக இறைவன் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் போற்றுகிறோம். எனவே அன்னை மரியாள் நமக்கு சகாயமாக இருக்கும்போது அன்னை மரியாளிடம் நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வேண்டுதல் ஒன்றும் அன்னை மரியாள் தட்டமாட்டால் அதை அனைத்துமே நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அன்னை மரியாளிடம் ஜெபிப்போம். புனிதத்தில் வளர தொடர்வோம். நாமும் புனிதத்தில் வளர்வோம். ஆமென்.